வணக்கம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக எண்ணங்கள் புத்தகத்தை பற்றி ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, எண்ணங்கள் புத்தகத்தின் பகுதி 15 பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 14 பகுதிகள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பகுதி 15 பார்த்துட்ருக்கோம். எண்ணங்களுக்கும் உளவியலுக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, எண்ணங்களை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் நம்முடைய லட்சியங்களை, நம்முடைய விருப்பங்களை நம்ம அடைய முடியும் அப்படின்றத பற்றி டாக்டர் M.S. ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தில் விளக்கியிருக்காங்க. இதுக்கு முந்தின தலைப்புகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோவில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். முந்தின தலைப்புகளை நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம பகுதி 15க்கு வந்திருக்கோம். வெற்றிக்கு ஒரு எண்ணப்பாதை. இந்த வீடியோவின் சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கும் விதமாகவும் இருக்கும். 2 விதமாகவும் நீங்கள் இந்த புத்தகத்தில் இருக்க கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர் M.S. அவர்களுக்கு நன்றி சொல்லி பகுதி 15 நம்ம தொடர்வோம். வெற்றிக்கு ஓர் எண்ணப்பாதை. டாக்டர் ஃபென்ஃபீல்டின் சோதனையில் மூளையை மின் துருவத்தால் தொட்டபோது எல்லோரும் பழைய நிகழ்ச்சிகளை மீண்டும் அதே உணர்வுடன் அறிந்து அந்த சம்பவத்தில் தோய்ந்தனர். ஒரு நாள் மாலை வெளியே உலாவப்போன ஒரு மூதாட்டி ஒரு இசை மெட்டை கேட்க நேர்ந்தது. அந்த இசை அம்மூதாட்டியை சோகத்துக்குள்ளாக்கியது. மனோதத்துவ நிபுணர்களிடம் சென்றார் அம்மூதாட்டி. புதிர் விடுபடவில்லை. ஏன் அது சோகத்தை தூண்டியது என்ற புதிர் திடீரென்று ஒரு நாள் அவருக்கு நினைவு வந்தது. தாம் அந்த இசையை பியானோவில் இசைத்து கொண்டிருந்த போதுதான் அவர் தாயின் உயிர் பிரிந்தது என்றும் பழைய ஞாபகம். ஆகவே அந்த இசையை கேட்டபோது அப்போது நேர்ந்த சம்பவமும் மனத்தில் சேர்ந்து சோக உணர்ச்சிகளை, நினைவுகளை எழுப்பின. மனவியல் அறிஞர்கள் சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள், நமது ஆழ்மனத்தில் பழைய கால நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நமது முற்பிறப்பு நிகழ்ச்சிகள், சம்பவங்களும் கூட பதிவாக இருக்கின்றன என்று. ஆத்மா சாவதில்லை என்ற நமது தத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே மனத்தில் முற்பிறப்பு நிகழ்ச்சிகளும் பதிவாகியிருக்கின்றதென்றால் மனம் என்ன சாகாவரம் பெற்றதா? மீண்டும் மீண்டும் அனுபவங்கள் என்ற எண்ண கூட்டங்கள் அதன் மீது படுகின்றனவா? அப்படியானால் ஆத்மா அல்லது ஆழ்மனம் என்பதுதான் என்ன? பல வாழ்க்கையினை எண்ண பதிவுகள், எண்ண தொடர்கள், எண்ண கூட்டங்கள் ஒன்று திரண்டு ஒரு நூல் பந்தை போல இருக்குமா? மனிதன் சாகும்போது இந்த எண்ணப்பந்து மனித உடலிலிருந்து பிரிந்து விடுகிறதா? ஆம், அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த எண்ணப்பந்து பிரிந்து எங்கே செல்கிறது? பின் மீண்டும் எந்த உயிருக்குள் புகுகின்றது? ஏன் புகுகின்றது? நமது விஞ்ஞான அறிவு இதற்கெல்லாம் எந்த விளக்கத்தையும் தரவில்லை. நமது ஞானிகளும் யோகிகளும் தான் இதை விளக்க முடியும். ஞானம் பெற புத்தரை கேட்போம். அவர் கூறுகிறார், நச்சு தோய்ந்த அம்புப்பட்ட புண்ணை குணப்படுத்தாமல் மருத்துவரை அழைக்காமல் மருத்துவரை அழைக்க முன் இது எங்கிருந்து வந்த அன்பு? வடக்கில் இருந்ததா? தெற்கில் இருந்தா? யார் எய்தது இதை? உயரமானவரா குள்ளமானவரா என்ற என்ன நிறம் கொண்டவர்? கருப்பனா வெள்ளையனா? எந்த ஜாதியைச் சேர்ந்தவன் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் இதற்கெல்லாம் விடை தேடுவதற்குள் அவன் இறந்து போகக்கூடும் என்கிறார். அதாவது பிறந்திருக்கிறோம் இவ்வுலகில், வாழும் வழியை பார்ப்போம் என்பதே அவர் உபதேசம். நாமும் இத்தகைய சிந்தனைகளை சற்று ஒதுக்கிவிட்டு எண்ணங்கள் எப்படி வாழ்வில் பயனளிக்கும் என்று கவனிப்போம். டாக்டர் ஃபென்ஃபீல்டின் ஆராய்ச்சியில் வெளிப்படும் உண்மை, மனதிற்கு கால பாகுபாடு இல்லை, இறந்த காலம் எதிர்காலம் என்ற வேறுபாடு இல்லை என்பதாகும். ஏனெனில் டாக்டர் ஃபென்ஃபீல்ட் பழைய நிகழ்ச்சிகளை வரவழைக்கும் போது நிகழ்காலத்தில் வாழும் ஓர் உணர்வை ஆழ்மனம் ஏற்படுத்துகிறது. ஏனெனில் அத்தகைய சோதனைக்கு உட்படுபவர் பியானோ வாசிக்கிறேன் இப்போது என்று நிகழ்காலத்தில் தான் கூறுகிறார். நாம் எதை விரும்புகிறோமோ அந்த எண்ணத்தை ஆழ்மனதில் நிகழ்காலத்தில் புகுத்திவிட்டால் அதை மனம் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. எமிலிக் என்ற பிரெஞ்சு மன மருத்துவம் இதைத்தான் கூறினார். நான் வளர்ந்து வருகிறேன், முன்னேறி வருகிறேன், என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நிகழ்காலத்திலேயே மனத்துடன் பேச வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது ஆழ்மனத்தில் நிகழும் நிகழ்ச்சியாக பதிவாகிறது. மனம் அதை நம்புகிறது. மனம் எதை நம்புகிறதோ அது வாழ்வில் உண்மையாக நடைபெற துவங்குகிறது. மனம் நம்ப துவங்கியதும் புலியை கண்டு பயந்தவனுக்கு ஏற்படும் உடல் மாற்றம் போல நமது சூழ்நிலையில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. புற வாழ்க்கை வாய்ப்புகள் நமக்கு தோன்றுகின்றன.
பழைய சம்பவங்களின் நினைவுகளும் அத்துடன் தொடர்பு கொண்ட உணர்ச்சிகளும் வெளிவருவதை டாக்டர் ஃபென்ஃபீல்டின் சோதனைகள் நிரூபிக்கின்றன. இதிலிருந்து தெரியும் உண்மை, நமது லட்சியங்களும் ஆசைகளும் எத்தனைக்கு எத்தனை தீவிரமாக உணர்ச்சி கலந்து பதிய வைக்கப்படுகின்றன என்பதை பொறுத்து பலன் இருக்கிறது என்பதாகும். திடீரென்று ஒரு புலியை காணும் உணர்ச்சி நம்மை மயிர்கூச்செறிய செய்கிறது. அது வலுவான உணர்ச்சி. அத்தகைய உணர்ச்சி ஆழத்தை நமது லட்சிய கனவுகளை எண்ணும்போது நம்மால் உருவாக்க முடியுமா, உருவாக்குகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் விவேகானந்தர் கூறுகிறார், நீருக்குள் அமுங்கியிருக்குபவனுக்கு வெளிவர ஏற்படும் துடிப்பு என்று. அந்த துடிப்பு இருக்கும்போது எண்ணங்கள் வலிமை பெறுகின்றன. ஒரு சமயத்தில் ஏற்படும் ஆழ்ந்த உணர்ச்சிக்கு ஈடாக நமது பலமுறை தினந்தோறும் நமது லட்சியங்களை எண்ணுவதன் மூலம் வலுவடைய செய்யலாம். நமது லட்சியம் ஈடேறுவது என்பது நமது தெளிவான லட்சியத்தையும் அதில் நமக்குள்ள ஈடுபாட்டையும் நமது லட்சியத்திலிருந்து வழுவாத நமது உள்ள உறுதியையும் நினைவு மூலம் நமது ஆழ்மனத்திற்கு நாம் மாற்றும் எண்ண வலிமையையும் பிரார்த்தனையையும் பொறுத்ததாகும். வெற்றிக்கு மற்றொரு பாதை கூட இருக்கிறது. இதை எண்ண இணைப்பு என்றும் முன்னைய நினைவு இணைப்பு என்றும் கூறலாம். ஏதாவது சாதிக்க வேண்டிய காரியம் கைமுன் இருக்கும்போது நாம் நமது பழைய வெற்றிகளை சாதனைகளை நினைவு கூற வேண்டும். நாம் அடைந்த பழைய வெற்றிகளை நினைவு கூறும்போது நம் மனம் பழைய சம்பவங்களில் திளைக்கிறது. பழைய சாதனை ஒளி நிறைந்த வெற்றி பாதை. அதை நினைவு கூர்ந்து புதிய காரியத்தை செய்யும்போது நாம் இரண்டையும் இணைத்து விடுகிறோம். புதிய காரியம் பழைய எண்ணப்பாதையில் சென்று வெற்றியை கொண்டு வருகிறது. கைமேலுள்ள காரியத்தையும் பழைய வெற்றியையும் எண்ணும்போது இரண்டும் இணைந்து புதிய காரியம் பழைய பாதையில் நடைபோடுகிறது, வெற்றியை தருகிறது. இக்கண்ணோட்டத்தோடு உங்கள் நண்பர்களில் சிலருக்கு வெற்றி மேல் வெற்றி என்று தொடர்ந்து ஏற்பட்டு நிலையை யோசித்து பாருங்கள். வெற்றி பாதை என்பது ஒரு மனநிலை. ஒரு வெற்றியை அடைந்ததும் நம் மனத்திற்கு நம்மீதே நம்பிக்கை ஏற்படுகிறது. நமது குழந்தையின் வாழ்வில் சிறு சிறு வெற்றி என்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துவது எத்தகைய வெற்றி மனநிலையை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தும் என்பதை எண்ணி பாருங்கள். அடுத்ததாக பகுதி 16, மனப்பயிற்சியும் சாதனைகளும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கா தேவைப்படுதுன்னா அந்த புக்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுனாக்கா ப்ளேலிஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.